இன்றைய தியானம். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி அத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயீமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. ஓசியா 11:8. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் ஒரு அருமையான வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கூறுகிறதை இன்றைக்கு நம்மை பார்த்து கூறுகிறார். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார், கர்த்தர் என்னை மறந்துட்டார் என்று சொல்லி நாம சொல்றோம். ஆனா அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு கடைசியா சொல்றாரு, என் இருதயம் எனக்குள்ள குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. சோதோம் கொமோராவை கர்த்தர் அழிக்க ஒப்பு கொடுத்துட்டார். ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய லோத்தை, அவனுடைய குடும்பத்தை மாத்திரம் கர்த்தர் அந்த தேசத்தின் அழிவிலிருந்து தப்புவித்தார். இந்த காலையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் நினைத்து அவருடைய இருதயம் குழம்புகிறது. நம்மை கைவிடாமல், நம்மை தீமைக்கு ஒப்புக்கொடாமல், அழிவுக்கு ஒப்புக்கொடாமல் நம்மை ரட்சிக்கும்படிக்கு, நம்மை மீட்டெடுக்கும்படிக்கு அவருடைய இருதயம் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் குழம்பிக் கொண்டிருக்கிறது. என் மகள், என் மகன் என்னை தேடி வரமாட்டானா? என்னை தேடி வரமாட்டாளா என்று சொல்லி அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஓசியா 6:4 எப்ராயிமே, உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே, உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒழிந்து போகிறது என்று சொல்லி, கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு கர்த்தர் எவ்வளவு வேதனையோடு கூட எப்ராயிமை குறித்து, யூதாவை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், உங்க பக்தி காலையில காண்ற மேகத்தை போல, விடியற் காலையில தோன்றுகிற பனியை போல ஒழிஞ்சு போயிருதுன்றார். நம்ம பக்தி எப்படி இருக்குங்க? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கு? எரேமியாவின் புத்தகம் 9:7 கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையை வாசித்து பாருங்கள். ஆகையால் இதோ, நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய குமாரத்தியை வேற எந்த பிரகாரமாக நான் நடத்துவேன்? என் ஜனமாகிய குமாரத்தியை வேறு எந்த பிரகாரமாக நான் நடத்துவேன்? அவர் நம்மளை உருக்கி, நம்மளை புடமிட்டு, நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மளை கைவிட மாட்டார். எரேமியா எழுதினதான புலம்பலின் புத்தகம் 3:33 கூட அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை என்று எரேமியாய் எழுதி வைத்திருக்கிறார். ஆம், எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம்ம கைவிடாதவர், நம்மை விட்டு விலகாதவர். நம்முடைய பக்தி சரியில்லைனாலும் சரி, நம்முடைய ஜெப வாழ்க்கை சரியில்லைனாலும் சரி, நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தில் எத்தனை கோளாறுகள் இருந்தாலும் சரி, நம்மளை அவர் கைவிட மாட்டார். மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டுக்கு வருவீர்கள் என்று சொன்னால் லூக்காவின் சுவிசேஷம் 19:41-42 கர்த்தர் அவருடைய நகரமாகிய எருசலேமை பார்த்து, அந்த எருசலேமுக்கு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாய், ஆனால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது என்று சொல்லி எருசலேமை பார்த்து அழுகிறார். எப்ராயிமே, இஸ்ரவேலே, யூதாவே, உன்னையும் என்னையும் நினைத்து கூடத்தான் இன்றைக்கும் அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டு பரலோக பிதாவின் இடத்துல பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்ப நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? பிரியமானவர்களே, எரேமியாவின் புத்தகம் 3:12 கர்த்தர் சொல்லுகிறார், சீர்கெட்ட இஸ்ரவேலை திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவது இல்லை, நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் என்னுடைய கோபம் வைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதை விட வேற என்ன ஆறுதலான வார்த்தை நமக்கு தேவை? ஆண்டவருடைய சமூகத்தில் விழலாமா? பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் உம்மை மறுதலித்து சோர மார்க்கமாய் உம்மை பின்பற்றினது போல அநேக வேளையில் நாங்களும் கூட போராட்டங்களை கண்டு, சோதனைகளை கண்டு, உபத்திரவத்தை கண்டு, சின்ன சின்ன பிரச்சனையை கண்டு உங்களை விட்டு தூரம் போயிட்டோப்பா.
தயவு செய்து ஆண்டவரே எங்களை நீங்கள் மறந்துடாதீங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல, எப்ராயிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி. ஆண்டவரே எங்களை கைவிட்டுறாதீங்க. சோதோம் கொமோராவை அழித்தது போல எங்களை அழிக்காம எப்படி அன்றைக்கு லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்றினீரோ அதுபோல எங்களையும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஆண்டவரே பெரியோர் சிறியோர் குழந்தைகள் யாவரையும் கர்த்தர் நீர் அழிக்காதபடிக்கு, நிர்மூலமாக்காதபடிக்கு, எங்களை கைவிடாதபடிக்கு, எங்களை விட்டு விலகி போகாதபடிக்கு எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களில் காணப்படுகிற குற்றங்கள் கரைகள் திரைகள் எது இருந்தாலும் அவைகளை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளாக தோள் மேலே சுமந்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டீரே, அவளுக்கு இரக்கம் பாராட்டினரே, எங்கள் மேலும் இரக்கம் பாராட்டும்படிக்கு ஜெபிக்கிறோம். விண்ணப்பத்தை கேட்டு அப்படியே செய்து விட்டதுக்கை ஸ்தோத்திரம். துதிக்கான மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.